ஒவ்வொரு கதாபாத்திரத்திலயும், ஒவ்வொரு படத்திலயும் தன்னோட கேரக்டருக்கு ஒரு யூனிக்கான டச்ச குடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ நாங்க மேக்கிங் சீன் பார்த்தப்ப கூட அவ்வளவு எஃபோர்ட்ஸ், அவ்வளவு ஹார்ட் வொர்க், ஒரு ஆத்மார்த்தமான நடிப்பு, அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் எங்கள எப்பவுமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சாய் தன்ஷிகா அவர்களை பேச அழைக்கிறேன். மேம் ப்ளீஸ். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். என்னோட ஃபேமிலி 17 வருஷமா அவங்க எல்லாரையும் இங்க ஒன்றிணைச்சு பார்த்துட்ருக்கேன் எப்பவுமே. எப்போ வந்தாலும் ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் எனக்குள்ள. ரொம்ப நன்றி. ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்ததுக்கு அனுப்பா மேம் ஹாய். எல்லாம் இப்போ தான் எல்லாரும் இட்ஸ் குட் டு see you all ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன். அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தது. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இங்கே மேடையில் இருக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் எல்லாமே இந்த படம் இவ்வளோ அழகாக உருவாயிருக்காது. நாட் ஜஸ்ட் மை ஹார்ட் ஒர்க் அது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். நம்ம வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், கஷ்டப்பட்டேன் அதெல்லாம். நம்ம வந்து பேசுறத கம்மி பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை ஸ்க்ரீனில் ஜனங்க எல்லாரும் பார்த்து ரசித்து அவங்க கொண்டாடணும். அதுக்காக தான் இந்த போராட்டம், இந்த இது எல்லாமே. யோகிடா கபாலில வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா. ஆக்சுவலாக அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சது. கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து நாங்கள் எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் ஸ்டைலில் அதே, ஏன்னா இது ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருக்க போகுது, நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. வை நாட் அப்படின்ட்டு நான் வந்து கபாலியில் நிஜமாவே ஹேர் கட் பண்ணேன். இதுக்கு வந்து நாங்கள் வந்து விக் ட்ரை பண்ணோம். ஸோ கபாலியில் சொல்கிற மாதிரி பயமா எனக்கா யோகிக்கேவா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் அதை வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் மலேசியாலையும் சரி நிறைய இடங்கள்ல முக்கியமாக அந்த படம் வந்து மலேசியாவை பேஸ் பண்ணி இருந்ததால அங்கே நிறைய வரவேற்பு இருந்தது. ரஜினி சாரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப முக்கியமா அவங்க நினைக்கக்கூடியது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு பார்க்குறச்ச. ஆ இப்போ எங்களோட டீம் வந்து இப்போ வந்து படங்கள் நெறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வந்து நெறைய நெறைய சூழ்நிலைகள் பார்க்குறோம். ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. அ படங்களோட எண்ணிக்கைகள் கம்மியாகிக்கிட்டே வருது. ஆம், ஓடிடில நெறைய ரிலீசஸ் இருக்கு. தியேட்டர்ல கம்மி ரிலீசஸ் இருக்கு. அண்ட் ரிலீஸ் பண்றதுக்குள்ள என்ன மாரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது. இப்போ வந்து ஒரு படம் வெளிய வரதே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்கு. அந்த தருணத்துல எங்களோட படமும் இன்னைக்கு பிரசன்ட் பண்றாங்க அப்படின்றது, முதல்ல சிவகணேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணாக்கு. அதுக்கப்புறம் மோனிகா பிக்சர்ஸ் அவங்க செந்தில் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் வெளிய வர வர வைக்கிறது இது இது சாமானிய விஷயம் கிடையாது டெஃபினட்டா. அண்ட் எங்க கூட ட்ராவல் ஆன தண்டபாணி அண்ணா, அவருக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு புள்ளையார் சொல்லி போட்ட என்னோட மாமா, அவர் ஹிஸ் நோ மோர். அவரையும் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன். பூபதி சார், அவர் வந்து நெறைய விஜயகாந்த் சாரோட ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 360 180 அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணது. ஆக்ஷன் ரொம்ப கீனா வந்து ஒவ்வொரு எதுவும் மிஸ் ஆயிறக்கூடாது. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துலயும் மிஸ் ஆயிறக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருந்தாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு ஆக்ஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான். அண்ட் அ டெஃபினட்டா வந்து அஸ்வமித்ரா, தீபக் தேவ் சார். தீபக் தேவ் சார் வந்து இந்த லூசிஃபர் அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணாரு. அத தொடர்ந்து இவங்க வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி இம்பாக்ட்ஃபுல். ஏன்னா ஒரு ஒரு ஃபைட் நம்ம பண்றோம். அதுக்கு நம்ம சரியானபடி மியூசிக் இல்லன்னா அது அது அ இதே ஆவாது. ரீச்சே ஆகாது. அந்த அளவுக்கு அழகா அவரு குடுத்தாரு. ரொம்ப தேங்க் யூ. ஆ பாண்டியன் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலா வெளியூர் போணுன்றதால அவர ஃபர்ஸ்ட்டே பேசி அனுப்பிச்சுட்டோம். பட் நாங்க
ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ்ல ஸ்டண்ட் மொத போய் பேராண்மையில நான் கத்துக்கிட்டது, எனக்கு அதுதான் வந்து இன்ஃபாக்ட் எனக்கு வந்து அ சாப்பாடு போட்டுச்சுன்னே சொல்லுவேன். என்னோட அந்த 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 கிளாஸோட ஒரு ஒழுக்கம், அதுதான் வந்து என்ன இதுவரைக்குமே வந்து அந்த ஒரு 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 ஆஸ் அ பெர்சனா என்ன டிசைன் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன் என்னோட கிளாஸ். ஏன்னா, அது ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கூட. அ ஒரு ஒழுக்கத்த கத்துக் குடுத்த ஒரு இடமும் கூட. ஸோ, இந்த நேரத்தில அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே கிளாஸ்ல என்ன அ கணேஷ் மாஸ்டர் பெண்ட் நிமித்தியிருக்காரு. அவரெல்லாம் வந்து என்னோட ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அ எல்லாம் ட்ரெய்னிங் அப்போ அவர் பண்ணிட்டாரா கிளாஸ்ல. அதனால ஷூட்டிங் அப்போ ஒண்ணு கூட விடல. ரோப்பு கட்டி இழுக்கிறது, மேல தூக்கி போட்டாங்க, கீழ போட்டாங்க. ஒரு வா டூப்பே கிடையாது உங்களுக்கு அப்டின்ற மாரி அ டூப்பே பண்ணல. நான் தான் எல்லா எல்லா ஸ்டன்ட்ஸையும் பண்ண வச்சுட்டாங்க. நீங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியும் பண்ணுங்க அப்டின்ட்டாரு. அ ஆனா என்னைக்குமே வந்து அவரு அவரு வந்து ஒரு பொண்ணு, இந்த பொண்ணால இவ்வளோதான் பண்ண முடியும் அப்டின்னு என்னைக்குமே வந்து அவரு நிறுத்துனதில்ல. ஆ பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்டின்னுவாரு. அந்த தைரியமே வந்து நமக்கு வந்து ஒரு 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 பூன் குடுக்கும். நிஜமா சொல்றேன். பெண்கள் கண்டிப்பா அவங்க நெனச்சா, ஆண்களுக்கு ஈடாவே அவங்களால பவர்ஃபுல்லா அவங்களால பண்ண முடியும். எந்த ஒரு தருணத்தையும் வந்து ஈஸியா மாத்த முடியும். அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. ஆ இப்போ நெறைய வந்து நம்ம நியூஸஸ் பார்க்குறோம். நெறைய இந்த அப்யூஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா இப்போ மீடியால வந்து நம்ம வந்து அது பரவலா பார்க்க முடியுது. ஆ நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதுதான். ஆம் என்னன்னா, நம்மள வந்து நம்மள வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் வந்து ஆஃப் பண்ண முடியும் எல்லாரும். ஆ நம்மள வந்து பிசிக்கலாவோ, இத அப்யூஸ் பண்றதோ, ஏதோ அது பண்ணிட்டா, ஓகே. இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேல இவ பண்ண முடியாது. இவளால வளர முடியாது. அப்படின்னு அந்த அந்த தாட் இருக்குல்ல, அத தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் யோகிடா ஆக்சுவலா. யோகிடால அததான் நாங்க சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து மையப்பொருளா வந்து இந்த படத்துல பேசியிருக்கோம். அ அத அத வச்சு ஒரு பொண்ண ஆஃப் பண்ணக்கூடாது. அத அத தாண்டி வர முடியும். நீ வா! அப்படின்றது தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் அததான் சொல்றேன். வாங்க. பார்த்துக்கலாம். ஸோ அதுதான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 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 பெண்களுக்கான ஒரு படம் அ எ அ அதாவது எத்தனையோ எத்தனையோ பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க இந்த இந்த சமுதாயத்துல. நெறைய நெறைய துறைகள்ல சாதிச்சிருக்காங்க. என்னோட துறையிலருந்து நான் என்ன அ நான் டெஸ்க்குக்கு கொண்டு வரேன் அப்படின்றது தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி, என்னால முடிஞ்ச எஃபோர்ட்ட போட்டு, இந்த மாரியான ஒரு படத்த நான் எடுத்துட்டு வரேன் உங்ககிட்ட. நீங்க எல்லாரும் இத பார்த்துட்டு, நெறைய பெண்களுக்கு இது உறுதுணையா இருக்கும். நெறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்றமா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா. எல்லாரும் வந்து தியேட்டர்ல February 6 வந்து பாருங்க. ஆதரிங்க. இந்த மாரி படங்கள கண்டிப்பா ஆதரிங்க. ஆ மேலும் மேலும் நல்ல படங்கள் உங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் கம்மிங் ஹியர். டெஃபினட்டா திஸ் இஸ் a very very special day for me. Thank you. I'm very happy. Thank you.